நிறைய கறி பவுடர் சாப்பிடுறோம். ஸோ நம்ம குடல் வந்து அளவுக்கு மிஞ்சி அடப்பட்டிருக்கோம். 2 செச்செட் வெறும் வயிற்றுல வாயில கொடி தண்ணி குடிச்சிடணும். குடிச்சிட்டு 1.5 லிட்டர்ல 2 கேப் குளோரோஃபில் மிக்ஸ் பண்ணி, இதுதான் குளோரோஃபில் பியூர் ஆக்சிஜன் வாட்டர். அதாவது கொல்லுன்னு சொல்லுவோம். அல்ஃபால்ஃபா புல்லுலேருந்து சாப்பிட்றது எடுக்கிறது, அதாவது குதிரை சாப்பிடக்கூடிய புல்லு. இதுல 2 கேப் ஊத்தி அந்த தண்ணி 3 மணி நேரத்துக்குள்ள குடிச்சு முடிக்கணும். நீங்க கேட்கலாம், ஏன் குளோரோஃபில் தண்ணி தான் குடிக்கலாமா, என் வீட்டுல கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொதிக்க வச்ச தண்ணியை 3 மணி நேரத்துல 1.5 லிட்டர் குடிக்க முடியாது. ஏன்னா அதுல ஆக்சிஜன் இல்லை. ஸோ நீங்க குடிக்கணும், வயிறு உப்போம். இது வந்து பியூர் ஆக்சிஜன் வாட்டர். குடிக்க குடிக்க தாகம் அதிகமா இருக்கும். 3 மணி நேரத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். 3 மணி நேரத்துல நீங்க தாராளமா வேலைக்கு போகலாம், எங்க வேணுமா போகலாம். விளக்குன குடிச்ச மாதிரி வயிற்றால போகாது, தாராளமா போகலாம். ஆனா நீங்க டாய்லெட் போனீங்கன்னா இன்னொரு ஆள் உங்க டாய்லெட் உபயோகப்படுத்த முடியாது, அவ்வளவு நாற்றமா வெளியாகும். ஆக்சுவலி இந்த ரிடன்ஸ் என்ன செய்யணும்னா, நம்பர் 1 உங்க பெருமுடியில சுத்தம் பண்ணோம். 2வது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷ நீரை வெளியாகும். இன்னைக்கு பல பேர் கேட்பாங்க, நம்ம மூதாதையர்கள் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இன்னைக்கு நம்மளாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. அவங்க என்ன வேலை வெட்டியிலன்னு செஞ்சாங்களா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ஒரு தலையில கோத்து இருக்கக்கூடிய விஷ நீரை வெளியாக்குவாங்க, உடம்புல இருக்கக்கூடிய விஷ நீரை வெளியாக்குறதுக்கு. ஆனாதான் இன்னைக்கு எல்லாம் மைக்ரேன். சின்ன குழந்தை இவ்வளவு பேர் கண்ணாடி போடுது, ஏன்னா தலையில விஷ நீர் கோத்து. ஆனாதான் சட்டமே நீங்க இதை எடுத்தோட மலம் வெளியாவாது, நாற்றமா தண்ணி வெளியாகும், மைக்ரேன் நல்லாயிரும். அதுக்கு அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமியை சாகடிக்கும் லிம்பத்திக் சிஸ்டம். இந்த லிம்பத்திக் சிஸ்டம் தான் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கிருமியை சாகடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. இன்னைக்கு டெங்கி கிருமி, சிக்கன் குர்னியா, மஞ்சக்காமலம், H1F1 சொல்றோம்ல, இந்த கிருமிலாம் வந்து அந்த லிம்பத்திக் சிஸ்டம் போய் பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிருச்சுன்னா மருத்துவத்துறையில வந்து அதை கிளியர் பண்றதுக்கு டெக்னாலஜி இல்ல. சோ they only give you antibiotic. பட் இந்த ரிடன்ஸோட மகிமை என்னன்னா, உங்களோட லிம்பத்திக் சிஸ்டம் கிளியர் படுத்தும். ஆனாதான் இது சிக்கன் குர்னியா உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா 100% குணமாயிருவாங்க. டெங்கி குணமாயிருவாங்க. H1F1 கொடுத்து பாருங்க, குணமாயிருவாங்க. சோ இது ஒரு அற்புதமான பொருள். சோ யாருக்கெல்லாம் காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கோ உடனே ரிடன் சாப்பிடுங்க. 3 மணி நேரத்துல காய்ச்சல் வராது. எத்தனை சச்செட் சாப்பிடலாம்? 2 சச்செட். ஓகே, யாரா இருந்தாலும் ஒரு பாக்ஸ் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எவ்ரிடே நைட் ஒன்னு எடுத்து நீங்க சுத்தம் படுத்தும் போது உங்களுக்கு தான் தெரியும் உங்க குடல் எவ்வளவு சுத்தமாயிருச்சு அப்படின்றது. சோ இது எடுத்தோட என்ன ஆகும்னா, நம்பர் 1 உங்க குடல் கிளீன் ஆயிட்டோம்னா உங்க வயிறு சாஃப்ட் ஆயிரும், முகம் தெளிவா இருக்கும், கண்ணு ஒளியா இருக்கும். நீங்க பல பேர் முகத்தை பார்த்தாலே தெரியும் குடல் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. அதுக்கு அடுத்து நல்லா பசி எடுக்கும், நல்லா உடம்பு உற்சாகமா இருக்கும். நம்ம செரிமானம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா உங்க சாப்பாடை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நான் எப்போதாவது சாப்பிடுறது அப்படின்னு கேட்பாங்க. உங்க குப்பை தொட்டியை பத்தி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப அரிரையா வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது, தீபாவளி வரப்போகுது, நல்லா சாப்பிடுவோம். உடனே அன்னைக்கு 2 சச்செட் சாப்பிட்டுருங்க, சுத்தம் பண்ணிடலாம். சாப்பிட்டு வந்து அந்த இரவுல இரவுல சாப்பிடறதுக்கு முன்னுக்கு நீங்க 2 சாப்பிடலாம். இல்ல சாப்பிடறதுக்கு முன்னுக்கா? சாப்பிடறதுக்கு முன்னுக்கு சாப்பிட்டா நல்லது. சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டீங்கன்னா நீங்க 3 மணி நேரம் சென்று சாப்பிடணும். ஓகே, சோ பெருங்குடலை சுத்தம் பண்ணோடனே 80% நீங்க நல்லா இருவீங்க. அதுக்கு அடுத்து நம்ம 2வது விஷயம் என்ன செய்யணும்னா, நம்ம ரத்தத்தை சுத்தம் படுத்தணும். மனிதன் ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு நீங்க நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கு, உள்ளுக்கு சாப்பிடுறோம். சுத்தம் பண்ணுதா என்னது நமக்கு தெரியாது. ஆனா உலகத்துல ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே டெக்னாலஜி நாம் உடம்பு வேர்க்கணும். உடற்பயிற்சி மட்டுமே நான் ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஆனா தான் கடவுள் நம்ம உடம்புல 360 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வீட்டுல ஏக்கவுண்ட், ஆபீஸ்ல ஏக்கவுண்ட், கார்ல ஏக்கவுண்ட், முடிஞ்சா டாய்லெட்லயும் ஏக்கவுண்ட் போட்டுருவோம். அப்ப இந்த உப்பு நீர் உடம்பு விட்டு வெளியாகல. அந்த உப்பு நீர் ரத்தத்துல கலந்துதான் இன்னைக்கு ரத்தம் வந்து 90 செகண்ட்ல 100,000 கிலோமீட்டர் ஓடணும். ஆனாதான் ஒரு சின்ன குழந்தை பாருங்க 24 மணி நேரம் விளையாடும், அப்புறம் தூங்கும், அப்புறம் விளையாடும். நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். இன்னைக்கு கொஞ்ச தூரம் நடந்தா மூச்சு வாங்குது. ஏன் தெரியுமா? வேர்வே வெளியாகல. அப்ப சிம்பிளா நினைச்சு பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க. ஏன்னா எக்ஸசைஸ் சொன்னா நம்ம காரணம் சொல்லிடுவோம். நான் தான் வீட்டு வேலை செய்யறேன்னு எனக்கு வேர்த்து ஊத்துமே, நான் தான் லோரி டிரைவரை வேர்த்து ஊத்தும் நீங்க சொல்லுவீங்க. வேர்வேன்றது நீங்க எக்ஸசைஸ் செய்யும் போது அந்த நீர் கண்ணுல பட்டா எரியும். காஞ்சிருச்சுன்னா அப்படியே நரன்னு இருக்கும். வாயில வச்சு பாத்தீங்கன்னா உப்பு கறிக்கும். அந்த உப்பு நீர் உடம்பு விட்டு வெளியாகும். ஆனா நீங்க 40 வயசு ஆச்சு, ஒரு சொட்டு வெறும் உடம்பு விட்டு வெளியாகல. உங்க ரத்தம் திக்கா இருக்குமா தண்ணியா இருக்குமா? அப்புறம் எப்படிங்க ரத்த கொதிப்பு வராது, ஹார்ட் அட்டாக் வராது, கொலஸ்ட்ரால் வராது? வேணுமோ ஒரு கிளாஸ் தண்ணியை எடுங்க, உப்பை போட்டு ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த ரத்தம் அந்த தண்ணி வந்து திக்காகுமா தண்ணி ஆகுமா?
அது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ உலகத்துல ஒரு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு ஜப்பானிய இவர் தான் தாக்கா மசிஷா அப்படின்றவரு 26 வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பொருளை கண்டுபிடிச்சாரு. அதாவது எதுவுமே உள்ளுக்கு சாப்பிடாம கால் கீழே ஒட்டுனா போதும், மறுநாள் காலைல ரத்தத்தை சுத்தம் பண்ணிடும். இவர் வந்து தாவரங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன ஆராய்ச்சி பண்ணானா, இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து சந்திர மண்டலத்து அளவு போயிடுச்சு. ஹனிமூனுக்கு நீ சந்திர மண்டலத்துக்கு போறானுங்க. ஆனா மனிதனோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா 110ல இருந்து இப்ப 55 வயசு போனாலே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. 55 வயசு கூட அப்படியே முக்கி போய் நோயால செத்து போயிடும். அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் என்ன, இவர் என்ன பார்த்தாருன்னா மரத்துக்கு அடிப்படை வேறு தான் பூமியில உள்ள தண்ணி எடுத்து மேல உள்ள கனிகளுக்கு எல்லாம் அனுப்புது. அப்போ பூமியில தான் நமக்கு தெரியும் விஷம் இருக்கு, நல்ல நீர் இருக்கு, கெட்ட நீர் எல்லாமே இருக்கு. அந்த பூமியில இருந்து அந்த நீரை இழுக்கும் போத இந்த இயற்கையோட படைப்பு என்னன்னா, எல்லா மரப்பட்டையிலையும் வூட் வினிகர்னு ஒரு பவுடர் இருக்கும். இது வந்து மனுஷன் கண்டுபிடிச்சதுல இறைவனோட படைப்பு. அந்த வூட் வினிகரோட வேலை என்னன்னா, அந்த தண்ணியை வந்து அதை சுத்தப்படுத்தி கெட்ட நீரெல்லாம் கீழே அனுப்பிட்டு நல்ல நீரை மேல உள்ள இலக்கணிகள் அனுப்புது. மனிதன் அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 360 அக்யூபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. அதுல 60 அக்யூபஞ்சர் மனிதன் பாதத்துல இருக்கு. அதான் மனிதனோட 2வது இறுதியும் நம் கால் பாதம். அப்ப ரத்தம் காலுக்கு வந்துட்டுதான் இப்படி போகுது. அப்ப அந்த வூட் வினிகரை எடுத்து பாதத்துல வச்சா ரத்தம் கீழே வரும் போத தோல்கேட் மேல ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷ நீரெல்லாம் இழுத்துரும். இழுத்துட்டா ரத்தம் தண்ணி ஆயிரும். ரத்தம் தண்ணி ஆயிட்டா மனிதன் 110 வருஷம் வாழலாம். இதை எடுக்க இவர் கண்டுபிடிச்சது 26 வருஷம். கண்டுபிடிச்சோட கேலிங் சோல் டிஸ்ட்ரிபியூட்டரா உலகத்துக்கே எடுத்துட்டாங்க. அப்ப என்னாச்சு, உலக நாடே கெட் எக்ஸைட்டட். எதுவுமே உள்ளுக்கு சாப்பிடாம ஒட்டுனா போதும்னு. அப்ப அமெரிக்காக்கானுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், கனடாவுக்கு இந்த பொருள் வேணும், இந்தியாவுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும். இவங்க ஜப்பான்ல போய் வாங்க முடியாது. they have to come back to மலேசியா. மலேசியால வந்தா இதை நீங்க வந்து